சாகம் வரைக்கும் செய்யறேன் நான் சாகிறேன் இதில் நான் ஒன்றாவது செத்துருவேன் வயசு போயிட்டு ஏழா வந்துன்னு சொன்னால் அண்ணாட இருந்து சாகிறதுக்கு ஒரு ஏற்பாடு நான் செய்யறேன் ஒப்பை. இப்போது இந்த உணர்வுபூர்வமான எழுச்சி நாளிலே தூக்கு காவடி எடுத்த அண்ணா இருக்கின்றார். தலைச்சு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. எவ்வளவு காலமா இந்த காவடி எடுக்கிறீங்க? 6 வருஷம் அண்ணா. 6 வருஷமா? இப்ப ஏனையவர்கள் வந்து சாதாரணமா 5 வீட்டுக்கு போறார்கள். உங்களுக்கு காவடி எடுக்க வேணும் ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டது? கடவுளோட சம நான் நினைக்கிறேன். கடவுளோட சம நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் என்னும் கலாசார பூமியில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் முற்றம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நான் இதன் காவடி எடுக்கிறாள் யார்கிட்ட காசு வேண்டும் கொள்றேன் எல்லாம் அவமானப்படுத்தி இதுல SMS இதில் போடியில கொமெண்ட்ல போட்டுன்னு இருக்கிறேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கவும் இல்லை. உணர்வுபூர்வமா அண்ணா செய்வோம் இல்லை செய்து கண்டிருக்கிறேன். யார்கிட்டையும் எந்த உதவியும் நான் கேட்கறதில்லை. காசு யார்கிட்டையும் பண்ணுறேன் இல்லை. கூடிய ஆட்கள் நான் காசு வேண்டி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு அவமானத்தில் எல்லாம் போட்டு வந்துருக்கிறேன். அதெல்லாம் சரியான மன வருத்தமாக இருக்கிறது. அது தயவு செய்து அப்படியான கதைக்க வேண்டாம். அதைத்தான் நான் கேட்கிறேன். தொடர்ச்சியாக இந்த காவல் எடுக்கக்கூடிய ரோகம் உங்களுக்கு இருக்கா? வணக்க மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலுக்கு வந்திருக்கின்றேன். இன்றைய நாளிலே தியாக தீபம் திலீபன் அவர்களின் 38வது நினைவு நாள். அந்த நாள் இன்றைய நாளிலே இங்கே உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. அதற்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக பார்க்கலாம் இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்பதை பார்க்கலாம். இப்போது இங்கே தியாகி திலீபன் அவர்களுடைய ஒரு உருவச்சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வரக்கூடியவர்கள் இங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதாவது இங்கே பல்வேறு விடயங்கள் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவருடைய அந்த நினைவகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான நிகழ்வுகளோடு நான் உங்களை இணைத்து வைக்கப் போகின்றேன். இங்கே ஏராளமான உணர்வாளர்கள் கூடியிருக்கின்றார்கள். அதாவது காலை வேளையிலே 10:48 மணிக்கு அவர் உயிர் நீத்த அந்த நேரத்தில் தான் இங்கே வந்து நினைவெழுச்சியானது உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற இருக்கின்றது. நினைவு நாளுக்காக விசேடமாக உருவாக்கப்பட்ட ஊர்தியானது, அதாவது 2 ஊர்திகள் தற்போது இந்த பகுதியை வந்து அடைந்திருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். அகற்றி மனதிலே தியாக தீபம் திலீபன் அவர்களை நிறுத்தி அவருக்கான நினைவஞ்சலி செய்வோம். தற்பொழுது நேரம் 10:48. தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோரின் தாயாராகிய திருச்செல்வம் ஆசிப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. அதே போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகைச்சூடரானது சம நேரத்திலே 2 இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசம் வாழ கோரிக்கை 5 வைத்து காணிக்கையாக்கிய தியாகியே உயிருடன் உருக்கி உணர்வினை பொழித்து உலகிற்கு வெளிச்சம் தந்த ஊரளவில் வழிபடாத்தது. இப்போது இந்த உணர்வுபூர்வமான எழுச்சி நாளிலே தூக்கு காவடி எடுத்த அண்ணா இருக்கின்றார். தலைச்சு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. எவ்வளவு காலமா இந்த காவடி எடுக்கிறீங்க? 6 வருஷம் அண்ணா. 6 வருஷமா? இப்ப ஏனையவர்கள் வந்து சாதாரணமா 5 வீட்டுக்கு போறார்கள். உங்களுக்கு காவடி எடுக்க வேணும் ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டது? கடவுளோட சம நான் நினைக்கிறேன். கடவுளோட சம நான் நினைக்கிறேன். என்னென்னா நான் இதன் காவடி எடுக்கிறாள் யார்கிட்ட காசு வேண்டும் கொள்றேன் எல்லாம் அவமானப்படுத்தி
இதில் SMS இதில் போடுகிறேன், கொமெண்ட்களில் போட்டுன்னு இருக்கிறேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கவும் இல்லை. உணர்வுபூர்வமாக அண்ணாக்கு செய்வோம் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். யார்கிட்டையும் எந்த உதவியும் நான் கேட்கவும் இல்லை, காசு யார்கிட்டையும் பண்ணவும் இல்லை. கூடிய ஆட்கள் நான் காசு வேண்டி செய்கிறேன்னு சொல்லி ஒரு அவமானத்தை எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் சரியான மன வருத்தமாக இருக்கிறது. அது தயவு செய்து அப்படியான கதைக்க வேண்டாம், அதைத்தான் நான் கேட்கிறேன். தொடர்ச்சியாக இந்த காவல் எடுக்கக்கூடிய ரோகம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. சாகம் வரைக்கும் செய்யறேன். நான் சாகிறேன், நான் ஒன்னாவது செத்துருவேன். வயசு போயிட்டு சொன்ன ஏழாம் வந்து சொன்னா அண்ணாட இருந்து சாகிறதுக்கு ஒரு ஏற்பாடு நான் செய்ய ஒப்பை. தியாகி திலீபன் அவர்களுடைய எந்த விடயம் உங்களுக்கு அதிகமாக பிடித்திருந்தது? மக்களுக்காண்டி வீழ்ச்சியாக செய்து எனக்கு சரியான இது. இவ்வளவு மக்கள் வாழ்றது காரணமே ஒரு சுதந்திரமா வாழ்றேன்னு சொன்னா அண்ணாவால கொஞ்சம் முடி சுதந்திரம் வந்தது. அதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது இங்கே வருகை தந்தவர்களுக்காக கால சாந்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பயன் தரும் மரக்கன்றுகள் வழங்கப்படுகின்றன. தியாகி திலீபன் அவர்களுக்கு ஞாபகார்த்தமாக. பூசிப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இறைவனுக்கு நிகரான எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு தற்பொழுது காவடி எடுக்கப்பட்ட தமிழ் தாய் மன்ற தலைவர் நவமோகன் திலீபன். நான் 17 வயசுல இருக்கு. திலீபன் உண்ணாவிரதம் இருந்தவர். இங்க இருக்கல, அவர் வந்து அங்க கோயில் இருக்குல்ல, கோயில் வடபீதியில இருந்தவர். தெரியும், நெல்லிமத்துக்குள்ள அவர் 12 நாள் தெரியும். பாட்டில் இருந்தவர். கேம்பஸ் ஸ்டூடெண்ட் தெரியும், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அவர் வந்து இந்த வேர்ல்ட் காண்டி சரி இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக 12 நாள் இருந்தார்.